ஐயா இது என்ன தொகுதி ஐயா? பண்ருட்டி தொகுதி இது. இந்த தொகுதியில் மீண்டும் எம்எல்ஏ வரணும் நீங்கள் யாரை விரும்புறீங்க? வேல்முருகனே திரும்ப வந்தால் சரி. திமுக கூட்டணியில் வேல்முருகன் வரலாம் எதிர்பார்க்குறோம். ஏன் ஐயா திரும்ப திரும்ப வேல்முருகன் எதிர்பார்க்குறீங்க? வேல்முருகன் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஆள், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக கூட்டணி நின்றாருன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவார். சிறுபான்மையினர் ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு. சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். ஆனால் இப்போ வந்து தாவேக்காலாம் வந்திருக்கு, நிறைய கட்சிகள் வந்திருக்கு புதுசாக. இதை தாண்டி இந்த தொகுதியில் வேல்முருகனை ஜெயிச்சிருவாரா? கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அவர். கண்டிப்பாக வெற்றி பெற்றுவார். தாவாக்காலாம் ஒன்றும் பெருசாக இது இல்லைங்க. அது வேல்முருகன் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். நன்றி. என்ன சட்டமன்ற தொகுதி? பண்ருட்டி. ஆனால் இங்கே யார் எம்எல்ஏ வரணும்னு நினைக்கிறீங்க? வேல்முருகன். கொஞ்சம் நல்லா பண்ணுறாருங்க அவர். நல்லா பண்ணுறாரா? ஆனால் அவர் எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்குறாங்க. அவர் வந்துடுவார். இப்போ புதுசாக நிறைய கட்சி வந்துக்குது, இதை தாண்டி அவர் வந்துடுவாரா? வந்துடுவார். ஆனால் என்ன சட்டமன்ற தொகுதினே இது? பண்ருட்டி. ஆனால் இந்த தொகுதியில் யார் எம்எல்ஏ வரணும்னு நீங்கள் வர தேர்தலில் யார் எம்எல்ஏ வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? திமுக கூட்டணி சார்பாக யார் இருந்தாலும் வரலாம். அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இப்போ யார் எம்எல்ஏ வருது? நம்மளோட வேல்முருகன் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர். அவர் வரலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. அவர் கூட்டணியில் தான் இருக்காரு. ஆமாம். அவர் வரலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஆனால் என்ன சட்டமன்ற தொகுதினே இது? பண்ருட்டி தான். ஆனால் இங்கே 2026 யார் எம்எல்ஏ வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அண்ணன் வேல்முருகன். அவர் தான் வரணும் பார்க்கலாம். ஆமாண்ணா. எதனால அவர் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் தான் நல்லா பண்ணுவார், முஸ்லீம் பாதுகாப்பு கொடுப்பாரு, அதே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பண்ணுவாங்கண்ணா. ஆனால் இப்போ புதுசாக நிறையா கட்சி வந்துக்குது, அதை தாண்டி அவர் ஏன்னா எதிர்பார்க்குறீங்க? வேற இல்லை, அண்ணன் தான், வேல்முருகன் அண்ணன் தான். கண்டிப்பாக வந்துருவார் அண்ணா? கண்டிப்பாண்ணா, எங்கள் ஓட்டு அவருக்கு தான். நன்றிண்ணா. ஆனால் என்ன சட்டமன்ற தொகுதினே இது? இது பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி. ஆனால் இங்கே மீண்டும் எம்எல்ஏ வரணும்னு யாரை எதிர்பார்க்குறீங்க? அண்ணன் வேல்முருகன் அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். இன்னொன்று அவர் நல்ல பொறியியல் கல்லூரி அனைத்து ஊராட்சிகளுக்கும் எல்லாத்தையும் நல்லா செஞ்சுக்கிறாரு, எல்லாம் நல்ல பேர் வாங்கிக்கிறாரு. மறுபடியும் அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். அவர் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா அண்ணா? ஆமாம், கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். நன்றிண்ணா. அண்ணா இது என்ன தொகுதிண்ணா? பண்ருட்டி தொகுதிண்ணா. ஆனால் இங்கே யாரும் எம்எல்ஏ வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? வேல்முருகன் வந்தால் நல்லது. நல்லா செய்கிறாரு, எல்லாத்துக்கும் நல்லதுக்கு வசதி எல்லாம் செய்கிறாரு. திருப்பி அவர் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஓகேண்ணா, எதிர்பார்க்குறோம். ஆனால் அவர் தனிச்சா நின்னாலும் ஜெயிப்பாருண்ணா. அந்த அளவு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு இங்கே வாய்ப்பு இருக்காண்ணா? வாய்ப்பு இருக்குண்ணா, எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவு நல்லது செஞ்சுக்கிறாரு, போய்கிற எல்லாம் கிராந்தம் நல்லது செஞ்சுக்கிறாரு. அதான் ஜெயிப்பாருண்ணா. ஆனால் இது என்ன சட்டமன்ற தொகுதிண்ணா? புரியல. இது என்ன சட்டமன்ற தொகுதி? பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி. ஆனால் இங்கே யாரை எதிர்பார்க்குறீங்க எம்எல்ஏ வரணுன்ட்டு? தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன். ஏன்னா அவர் எதிர்பார்க்குறீங்க? அது பிடிச்சிருக்காங்களா எதிர்பார்க்குறோம். அவர் வருவாராண்ணே? வருவார். ஆனால் என்ன சட்டமன்ற தொகுதினே இது? பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி. ஆனால் இங்கே யாருன்னு எம்எல்ஏ வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க 2026? வேல்முருகன் வருவார். காரணம் அவர் செஞ்சிருக்காரு, நல்லா செஞ்சுக்கிறாரு. வருவாராண்ணா? வருவார் கண்டிப்பாக. அவருக்கு மீண்டும் மக்கள் ஓட்டு போடுவாங்களாண்ணா? அவருக்கு போடுவாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. ஆனால் இப்போ அவர் கூட்டணியில் நிற்கிறாரு, தனிச்சு நின்னாலும் ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பாக போடுவோம். தனிச்சு நின்னா ஜெயிக்கிற வல்லமை அவருக்கு இருக்காண்ணா? இருக்கு. ஜெயிச்சிருவாரு. ஆனால் 2026 இந்த சட்டமன்ற தொகுதியில் யாருன்னு நீ எம்எல்ஏ வரணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எம்எல்ஏ வேல்முருகன் தான். காரணம் அவர் மக்களுக்கு போல்ட பேசுவார், நல்லது கிட்ட செய்வார், சொன்னால் மதிப்பார். ஆனால் இப்போ கூட்டணியில் நிற்கிறாரு திமுகவோட, அவர் தனிச்சு நின்னா இங்கே ஓட்டு வாங்கி ஜெயிப்பாருண்ணா? தனிச்சு நின்னா கண்டிப்பாக ஜெயிப்பார். தனிச்சு நின்னாலும் அவருக்கு ஓட்டு இருக்காண்ணா? பண்ருட்டியில் ஓட்டு இங்கே இருக்கா? கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு. ஜெயிப்பார். ஆனால் இத்தனை நிறைய கட்சி புதுசாக வந்திருக்கு, இதை தாண்டி ஏன்னா வேல்முருகன் வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் அடிப்படை உறுப்பினர் இருந்து நல்லா மக்கள் நல்லா செய்வார். ஒரு ஆள் சொன்னால் கூட கண்டிப்பாக கேட்பார். நல்ல பேர் கடலூர் மாவட்டத்தில். ஆனால் பண்ருட்டி தொகுதியில் யாரை திருப்பி எம்எல்ஏ வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? வேல்முருகன் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். மறுபடியும் ஆட்சிக்கு நல்லா இருக்கும். மக்கள் ஓட்டு போடுவாங்களா அவருக்கு? திருப்பி ஓட்டு போடாங்க, செஞ்சிருக்காரு, ஓட்டு போடாருங்க அவருக்கு. இப்போ அவர் திமுக கூட்டணியில் இருக்காரு, அவர் தனிச்சு நின்னாலும் இங்கே ஓட்டு விழுமான? அவர் சொந்த ஊர் தான் அவருக்கு. ஓட்டு விழும் அவருக்கு. ஜெயிப்பாருங்க, வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஜெயிப்பார். வாய்ப்பு இருக்கு. நான் போடுவேன் அவருக்கு. சரிங்க, நன்றிண்ணா.